மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இது ஆண்டவருடைய வேலை. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான நேரம். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை நாம் அழைப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசத்தக்கதாக நாம் அவரை சார்ந்து வாழக்கூடிய அந்த உணர்வோடு கூட நாம் வாழ ஆண்டவர் நம்மை வழி நடத்தும்படியாக ஆண்டவரை அழைப்போம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவரமே சுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவரமே சுவை பணிந்தே தொழுகுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே வாரினில் மடங்கிடுமே. முழங்கால் யாவுமே வாரினில் மடங்கிடுமே. உயர்ந்தவரே, பிறந்தவரே, ஏனும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, உயர்ந்தவரே, ஏனும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனே பணிந்தே தொழுகுவோம். ஒருவரும் சேரா ஒளியும் வாசம் செய்தவரே. ஒருவரும் சேரா ஒளியும் வாசம் செய்தவரே. ஒளியினை நந்தவே, இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்று தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாமே பணிந்தே தொழுகுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பொற்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. எங்களோடு கூட நீங்க பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியனை மறைங்க ஆண்டவரே. எல்லா இடையூறுகளையும் கர்த்தர் நீர் அப்புறப்படுத்தி, கர்த்தர் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கவனமாய் கேட்கத்தக்கதாக எங்கள் மனக்கண்களை கர்த்தர் திறந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆசீர்வதிங்க.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமேறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினால நாங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசிர்வதிக்கிறோம். இந்த நாளிலே உங்களை முகமுகமாக சந்திக்க கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே கரங்களை தட்டி ஆண்டவரை அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்து உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கும் சபை மக்கள் அனைவருக்கும், விசேஷமாக தாய்மார்கள், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற ஊழியத்திற்கு உதவி செய்து கொண்டிருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களையும் கர்த்தருடைய பெயராலே நாங்கள் வாழ்த்துகிறோம், நன்றி சொல்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சி உள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி, கொஞ்சம் சவுண்ட் வைங்க, வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு விசேஷமான உங்க வார்த்தையை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். வாசியுங்கள். லூக்கா 17வது அதிகாரம் 32வது வசனம். ஆமா, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் நாம் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ள வேண்டும்? ஏன் நாம் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ள வேண்டும்? ஏதாவது தோணுதா? எதுக்காக நாம் லோத்தின் மனைவியை நினைக்க வேண்டும்? ஏதாவது தெரியுதா? ஒன்னும் தெரியல. தெரியுதா? என்ன தெரியுது? திரும்பி பார்த்தா அவ்வளவுதான். அவங்க வாழ்க்கையில அந்த ஒரே ஒரு சம்பவம் தான் லோத்தின் மனைவியை குறித்து பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிற ஒரு உண்மை. அவர்கள் திரும்பி பார்த்தார்கள். ஆகவேதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அந்த அம்மையாரை குறித்து வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி, இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவதற்கு என்ன சொல்லுகிறார் என்றால், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற, அவங்ககிட்ட அந்த வாங்கிடுங்க, இங்க கொண்டாந்து வச்சிருங்க, அதை அங்க வச்சிரு. இன்றைக்கு நாமும் இப்படிப்பட்ட சூழலில் நாம் சிக்கொண்டு அல்லப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு பின்னிட்டு பாராதே, ஆமா, எவ்வளவு அழகாக தெளிவாக தீர்க்கமாக ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியம் எவ்வளவு விசேஷமாக, எவ்வளவு உணர்வு பூர்வமாக ஆண்டவர் அந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார் என்பதை கவனிக்க வேண்டும். ஆனாலும்
லோத்தின் மனைவி என்ன செஞ்சா தெரியுமா? நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது இங்க. நிறைய கேளுங்க, என்ன செஞ்சா ஆண்டவர்? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, ஆதியாகமம் 19:17. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, நில்லாதே. ஆமா, இப்ப இவ்வளவு தெளிவாக யாருமே சொல்ல முடியாது. ஒரு குடும்பத்தை பார்த்தோம், ஒரு தனி நபரை பார்த்தோம், ஒரு மனைவியை பார்த்தோம், ஒரு கணவரை பார்த்தோம், ஒரு பிள்ளையை பார்த்தோம், யாரையோ பார்த்து இந்த வார்த்தையை தெள்ள தெளிவாக ஆண்டவர் சொல்லும் பொழுது நாம என்ன பண்றோம்? சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல திரும்பி பார்த்து விடுகிறோம். அவர் அதுல தெளிவா சொல்றாரு, திரும்பி பார்க்காது, முன்னோக்கி பயணம் செய்யுங்கள். நீங்க இப்ப எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விசேஷம் என்ன என்று கேட்டால், நான் முதலில் இந்த சபை வளரும் பொழுதிலிருந்து நான் இருக்கிற ஒரு ஊழியக்காரன். கரெக்டா இல்லையா? அல்லேலூயா. ஏம்பா என்னப்பா இவங்க இப்படி பண்ணுகிறீங்க? தம்பி உன் பேர் என்ன? தம்பி உன் பேர் என்ன? அந்த தம்பியை கொடுப்பா, இந்த தம்பியை காட்டியா. என்ன உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்ன? இங்க என்ன பாருமா, உன் பேர் என்ன? உன் பேரு? சரி, ஓகே, ரைட். இப்ப சபை ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து, வளர்ச்சியிலிருந்து, அதாவது ஸ்கிராட்ச்ல இருந்து நான் இந்த சபையோடு எப்படி தொடர்பானேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தொடர்புக்கு வந்துட்டேன். அப்ப இந்த சபை வளர்கிற பொழுதிலிருந்து கூடவே பயணித்துக் கொண்டிருக்கிற நான் முதல்ல அவங்க அந்த சாம்பசிவபுரம் இருக்கிற ஒரு வீட்டுல ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஏராளமான பேர் அங்க வந்தாங்க. ஆரம்ப காலகட்டத்துல ஏராளமான பேர். அதுக்கப்புறம் இங்க சபை வந்த பிறகு இங்கேயும் அவ்வளவு பேரை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் என்னமோ தெரியல, அது தேய்பிறையாக இருக்கிறதை நான் இப்பொழுது பார்க்கிறேன். மிகவும் அவ்வளவு தூரத்துக்கு இருப்பாங்க, அந்த இடம் வரைக்கும் இருப்பாங்க. அங்க அந்த கதவு இருக்கு இல்லைங்களா, அங்க வரைக்கும் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படியெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். என்ன காரணம் தெரியல. ஆனால் ஒரு ஒரு மந்த நிலை காணப்படுகிறதை நான் பார்க்கிறேன். இப்ப நாம இது சகஜம்தான், எல்லா இடத்துலயும் நடக்கும். ஒரே சீரா போய்கிட்டே இருக்காது. எப்பவுமே வாழ்க்கை என்பது என்னது? ஒரே சீரா போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்தவே கூடாது, நம்பவும் கூடாது. அது வாய்ப்பும் கிடையாது. ஏற்றங்களும் இறக்கங்களும் கொண்டதுதான் வாழ்க்கை. மேடும் பள்ளமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. அப்படித்தான் ஊழியமும். மேடும் இருக்கும், பள்ளமும் இருக்கும். அதுல மாற்றுக்கிறதே வேண்டாம். நமக்கு கண்டிப்பா தெரியும், மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும். அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் போவோம், கொஞ்ச நாள் சமாதானமா இருக்கும், கொஞ்ச நாள் போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் எது வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது என்றால் பின்மாற்றம் வந்து விடக்கூடாது. இப்ப லோத்தின் மனைவியின் இடத்துல காணப்பட்டது என்ன என்றால் பின்மாற்றம். இப்ப அவ்வளவு பெரிய சோதோம் குமோரா பட்டணத்தை ஆண்டவர் அழிப்பதற்காக முடிவெடுக்கிறார். ஏன் முடிவெடுக்கிறார்? அது அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கிறது. ரைட்டா? அக்கிரமத்தினால நிறைந்திருக்கிற ஒரு பட்டணமாக அது காணப்படுகிறது. வாசியுங்கள் 18வது. இல்ல அது இல்லம்மா, அது இல்லம்மா. 18 21 வாசிங்க. 20 21 ரெண்டையும் வாசிங்க. 18 20 21. பின்பு கர்த்தர் பத்தியா என்ன அழகா தெளிவா சொல்றாரு. அதனுடைய பாவம் கொடிதா இருக்கிறது. நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே
அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். ரைட்டா? இப்ப பிரச்சனை எங்க இருக்கு? ஒரு பாவத்தினால ஒரு பிரச்சனை இருக்கிறது. அப்போ அந்த அந்த பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அங்கே அழிப்பதற்கான சூழல் இருக்கிறதா என்று பார்க்கிறார். அன்றைக்கு 2 மனிதர்கள் லோத்தினுடைய வீட்டுக்கு போறாங்க. அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 19 12 இருந்து வாசிங்க. இல்ல அது இல்ல. அப்போ வந்து பாடுங்கள் சொல்றோம். 4வது வசனத்தை இருந்து வாசிங்க. படுத்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்துவை கூப்பிட்டு, இந்த ராத்திரியில உன்னிடத்தில் வந்திருக்கிற மனிதர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்துல வெளியே கொண்டு வா என்றான். அப்பொழுது லோத்து அவர்களிடத்தில் போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இதோ புருஷர் அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்திலே கொண்டு வந்து விடுகிறேன். வந்தபடியால் ஆமா ஆமா. இப்போ புரியுதுங்களா? இப்போ ஆண்டவருக்கே அவர்களுடைய பாவம் எட்டிடுச்சு, அவங்களுடைய பிரச்சனைகள் எட்டி விட்டது, அவர்களுடைய அநியாயங்கள், அக்கிரம செய்கை எல்லாமே எட்டிடுச்சு. இப்ப ஆண்டவரே சொல்றாரு, என் சமூகத்துல அந்த பிரச்சனைகள் வந்துருச்சுப்பா, என் கண்ணுல பட்டுருச்சு, இவங்க இவ்வளவு அக்கிரமக்காரராங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? நான் இறங்கி போய் என் காதுல விழுந்த செய்தி உண்மைதானா? இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இப்ப ஆண்டவர் எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்க. அவருக்கு ஒரு தகவல் போய் சேருது. ரைட்டா? ஒரு தகவல் என்னன்னு ஒரு தகவல் அவருக்கு போய் சேருது. இப்ப அவர் என்ன சொல்றாரு? இந்த தகவல் உண்மைதானா? என்னது? புரியுதா? உண்மைதானா? சரியா? என் காதுக்கு வந்தது சரியான தகவலா, பொய் தகவலா, இல்லையா? ஒரு ஏமாத்துக்கார தகவலா, புரட்டா, இல்ல ஒருத்தரை சதி செய்யறதுக்காக, ஒருத்தரை அழிக்கிறதுக்காக திட்டமிட்டு ஏற்படுத்தப்படுகிற சதியின் செயலா? இப்படி பல பேர் இருக்கு இல்லையா? இப்ப உலகத்துல ஒரு செய்தி வருதுன்னா அது உண்மை செய்தியாவும் இருக்கலாம், பொய் செய்தியாவும் இருக்கலாம், போலியாவும் இருக்கலாம், அல்லது ஒருத்தரை வம்புக்கு மாட்டி விடுறதுக்காக கூட செய்தி இருக்கலாம். இருக்கலாமா? இருக்கக்கூடாதா? இருக்கலாம். ஆண்டவரே என்ன பாக்குறாரு? இது உண்மைதானா? நான் இறங்கி போய் நான் அதை என்ன பண்ணுவேன்? சரி பார்ப்பேன். இந்த செய்தி உண்மையான செய்தியா? அங்க இந்த அவங்க சொல்லப்பட்ட செய்தி உண்மை செய்தி தானா என்பதை நான் இறங்கி போய் பார்ப்பேன் என்று வருகிறார். வந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு குழப்பம் நடக்குது. அவங்க என்ன பண்றாங்க? லோத்தின் வீட்டை சுத்திக்கிறாங்க. ஜனங்க எல்லாரும் கூடிக்கிறாங்க. கூடிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்த 2 மனுஷனை வெளியே கொண்டு வாயான்னு கேட்கிறாங்க. அவரு அந்த லோத்து இன்னொரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். என்கிட்ட கதவை போய் பூட்டிக்கிட்டு என்ன சொல்றாராம்? என்கிட்ட 2 பிள்ளைங்க கல்யாணம் ஆகாத பசங்க இருக்கிறாங்க, அவங்களை கூட நான் வெளியே விட்டுறேன், நீங்க உங்க இஷ்டப்படி செஞ்சுக்கங்க, ஆனா என்ன பண்ணிடாதீங்க, எங்க வீட்டுல வந்திருக்கிற அந்த மனுஷர்களை நீங்க தொந்தரவு பண்ணக்கூடாது.
அப்படின்னு சொல்றார். அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும்? உண்மைதானே? அப்ப அவருக்கு எட்டின பிரச்சனை உண்மைதானே? இப்போ அந்த இடத்துலதான் இவர்கள் என்ன பண்றாரு, அவர்கள் எல்லாரும் இந்த குடும்பத்தை மட்டும் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை பிரித்து, ஓடிப்போ, திரும்பி பார்க்காதே, ஓடிடு, இந்த தேசத்தை நான் அழிக்க போறேன், இந்த பட்டணத்தை அழிக்க போறேன், நீ ஓடி போயிடு அப்படின்னு சொன்னா ஒரு அம்மா என்ன பண்ணணும்? அந்த அம்மா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க தானே, குடும்பத்தின் மனுஷி தானே. அப்போ இந்த பிரச்சனை இருக்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவங்க பட்டணத்துல இந்த பிரச்சனை ஆண்டவருக்கே எட்டிடுச்சு, இந்த அம்மாவுக்கு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனாலும் என்ன பண்றாங்க? திரும்பி பார்க்கறாங்க. ஏன், எதுக்காக திரும்பி பார்த்தாங்க? ஒண்ணு, ஐயோ இந்த பட்டணம் அழியுதே, இந்த பட்டணத்துல இப்படியெல்லாம் நான் வாழ்ந்தனே, இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தோமே அப்படின்ற ஒரு எண்ணம், அல்லது என்னதான் ஆகும்னு பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம், ஏதோ ஒண்ணு. அதை பத்தி நமக்கு தெரியாது. என்ன அங்க எதற்காக அந்த அம்மா திரும்பி பார்த்தாங்கன்னு தெரியாது. ஆண்டவன் சொல்ற திரும்பி பார்க்காத போயிடு, ஓடிடு, நீ எங்கேயும் நிக்காத, நிக்கவே நிக்காத, ஒரே ஓட்ட ஓடிடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த அம்மா அதை எதையும் காதுல போட்டுக்காம திரும்பி பார்க்கறாங்க. உப்பு தூணாய் மாறி விடுகிறார். எனக்கு அருமையான தேவசனமே, நாமும் இது போன்ற சிக்கலில் இருக்கிறோம், சூழலில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. வாசியுங்கள் பிரசங்கி 5:1-2. பிரசங்கி 5வது அதிகாரம் 1-2 வசனங்கள். காத்துக்கொள். தேவ சமூகத்தில் ஆமா ஆமா தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப இந்த இது போன்ற செயல்கள், காரியங்கள் பூமியில ஏராளம் இருக்கிறது. இன்னும் குறிப்பா சபைக்குள் இருக்கிறது. சத்தியத்தை அறிந்து கொண்டே கொடூரமான துணிகரமான காரியங்களை மக்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். காலையில நான் வந்துட்டேன், 9 மணின்னு சொல்லிட்டாரு. நான் டைம் அங்கேயே எனக்கு 8:30, ஐயோ 8 ஆயிடுச்சு, டைம் ஆயிடும் அப்படின்னு வேகமா வந்துட்டேன். கடைசியில பார்த்தா 8:35 உள்ள வந்துட்டேன். நான் உள்ள வந்தாச்சு. வந்தா இங்க வந்து பாக்குறேன், சேரா இருக்கு, இது பள்ளமா இருக்குமோ, வண்டி இறங்கிடுச்சுன்னா அப்படின்னு அவ்வளவு தூரத்துக்கு உஷாரா இருந்தாலு மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்துன்னு போயிட்டு, எனக்கு இந்த இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த கார்ல நிறைய பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு. நமக்கு தெரியாமையே ஓட்டின்னு இருப்போம். நிறைய விஷயங்கள் தெரியவே தெரியாது, தெளிவா தெரியவே தெரியாது. இன்னும் அந்த பேனட்டுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாது. தெரியலன்னா என்ன பண்ணணும்? இறங்கி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தானே செய்யணும். ஒரு விஷயத்த தெரியல, கண்ணை முன்னு குதிச்சிட முடியுமா கிணத்துல? கண்ணை முன்னு யாராவது கிணத்துல குதிப்பாங்களா? குதிக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும்? அது எவ்வளவு ஆழம், குச்சா கால் வச்சா தண்ணி இருக்கா இல்லையா, எவ்வளவு ஆழத்துல இருக்குது, இதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், ஒண்ணும் பண்ணாம ரொம்ப அழகா லேசா திருப்பிட்டேன், உரைச்சிச்சு அந்த கல்வெட்டுக்கிட்ட. அப்பதான் எனக்கு ஒரு உணர்வு வந்தது. இப்ப இந்த செய்தி அந்த அடிப்படையிலானது. பல நேரங்கள்ல இது உண்மையா, இது சரியா, நான் சரியாதான் செய்யறேனா, நான் சரியாதான் பயணிக்கிறேனா என்று நாம என்ன பண்றது இல்ல,
யோசிப்பதே கிடையாது. இன்னைக்கு பெரும்பாலான குடும்பங்கள்ல இருக்கிற பிரச்சனை இதுதான். குடும்பங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, சபைக்குள்ள இருக்கிற பிரச்சனை இதுதான். எனக்கு தெரியவே தெரியாது, நான் கண்ணுல பார்க்கவே இல்லை. பார்க்காத ஒண்ணு தெளிவா நான் நம்பி காலை வச்சிடும். வச்சா என்ன ஆகும்? பிரச்சனை தான். இப்ப ஒரு விஷயம் வருது அப்படின்னா என்ன பண்ணணும்? நின்று நிதானிச்சு நான் என்ன பண்ணும், இறங்கி என்னடா அது எனக்கு தெரியல, இந்த பள்ளமா இருக்கா, நான் கரெக்டான பாதையில தான் இறங்குறானான்னு தெரியல, தெரியாத போது நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். பண்றதே கிடையாது. ரைட், அப்படியே அப்படியே இறக்கிட்டாச்சு, மாட்டிக்கிட்டாச்சு. இப்போ இந்த விசேஷங்களை தயவு செய்து நாம் மனதில் வைக்க வேண்டும். தயவு செய்து என்னுடைய வாழ்க்கையில இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளில நான் சிக்கிக்கொண்டு நான் என்ன பண்றேன், அல்லல் பட்டு கொண்டிருக்கிறேன். வாசியுங்கள் யாக்கோபு 1 அதிகாரம் 12-13. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமனென்று விளங்கின பின்பு தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவபீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் தேவனாலே சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. தன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இதான் உண்மைங்க, இதான் உண்மை. யாக்கோபு 12-13 வசனங்கள்மா குறிச்சுக்குங்க, குறிச்சு வச்சுக்கங்க. அப்போ இது இப்படிதான் நாம் பல நேரங்கள்ல பல சூழ்நிலைகளில நாம் தவறு செய்கிறோம், தவறி விடுகிறோம். அந்த தவறு பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணிகளாக அமைந்து விடுகிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரு என்று உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தருக்கும் பதில் தெரியல. அவர் நல்லவர். அப்புறம் அவர் நல்லவர், வெரி குட். எப்படி நல்லவர்? அப்புறம் சொல்லுங்க சீக்கிரமா. என்னம்மா? உலக ரட்சகர். அப்புறம் அப்புறம் தாயின் கருவிலே உருவாக்கினவர், வெரி குட். அப்புறம் அடுத்தது எனக்காக தன் ஜீவனை கொடுத்தவர், வெரி குட். அப்புறம் பாவத்தை மன்னிக்கிறவர். அப்புறம் சரி சரி, ரைட். இப்ப நாம தெரியாத விசேஷங்களை இப்ப தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? தெரியாத விசேஷங்கள் நீங்க சொன்னதுல எதுவுமே இல்லாதது 1-2 வேணா இருக்கலாம். ஒண்ணு பாவத்தை மன்னிக்கிறவர் சொன்னாங்களே, அது வேணா வரலாம். ஆண்டவருடைய தன்மை தெரியுமா? அவருடைய குணாதிசயம் சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய குணாதிசயம். அது சொன்னீங்களா? சரி சரி, பரவாயில்ல. ஆனா அதை விட விசேஷமான ஒரு 7 காரியங்கள் பரிசுத்த வேதாகமும் நமக்கு உணர்த்துகிறது. இப்ப நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேனா இல்லையா? நான் ஆண்டவருடைய பிள்ளையா இல்லையா? ஆமா, ஆண்டவருடைய பிள்ளை. நான் ஆண்டவருடைய மனுஷனாக வாழ விரும்புகிறேனா இல்லையா? விரும்புகிறேன். ஆண்டவரை போல வாழணும்னு ஆசையா இல்லையா? எல்லாரும் நீங்க தான் தலையாட்டுறீங்க, மற்றவங்க யாரும் ஆட்டுறது. அங்க 2 வாலிப பிள்ளைங்கிறாங்க, அவங்க கிட்ட ஒரு ரியாக்ஷனையும் காணும். நீங்க சொல்லுங்கம்மா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுன்றீங்களா? சொல்லுமா, தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆண்டவரை போல வாழணுமா வாழ வேண்டாமா? வாழணும். சரி, இப்ப
அவர்கிட்ட ஒரு 7 தன்மைகள் நிறைய இருக்கு. இப்ப அன்பு எல்லாம் இன்னும் அதெல்லாம் சேராம ஒரு 7 தன்மைகள் இருக்கிறது. அந்த 7 தன்மைகளை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப அந்த தன்மைகளை நான் பார்த்து அறிந்து தெரிந்த பிறகு நான் என்ன பண்ணணும்? அதன்படி வாழணும். ஏன்னா நான் அவரை பின்பற்றுகிறேன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த கட்சிக்காரங்க பார்த்திருப்பீங்க. கட்சி நிறைய இருக்கா? கட்சிக்காரங்க, கட்சி தலைவர்களை பார்த்திருப்பீங்க. இந்த கட்சி தலைவர்களை பார்த்து அவர்களை மாதிரியே தலை ஸ்டைலு, அவர்களை மாதிரியே துண்டு மேல போடுறது, அவர்கள் மாதிரியே பேசுறது பண்ணுவாங்க தெரியுமா? நிறைய பேரு அவங்க தலைவரை அப்படியே பிரதிபலிப்பாங்க. அவருடைய நடை உடை பாவனை அப்படியே உள்வாங்கி அப்படியே பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவரை பின்பற்றி ஒருத்தரும் அவரை பின்பற்றி நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆகவே அவருடைய தன்மைகளை நான் உள்வாங்கிக் கொண்டு அவரை பிரதிபலிப்பேன் என்று யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? நான் பார்த்திருக்கிறோமா? உலகத்துல எங்கேயாவது பார்த்திருக்கோமா? யாரும் பார்க்கல. ரைட்டா? ஆண்டவர் அவருடைய தன்மைகளை உள்வாங்கிக் கொண்டு, இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு கட்சி தலைவர் இருப்பாரு. அந்த கட்சி தலைவரை பின்பற்றுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பான். அந்த ஒரே ஸ்டைல பார்த்த உடனே இவர் இந்த கட்சிக்காரன் நம்ம அப்படி அவர் சொல்ல மாட்டாரு. நான் எந்த கட்சின்னு தெரியாது நமக்கு. ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அவங்க பேசுற ஸ்டைலு, அவங்க உடை உடுத்துற அந்த ஸ்டைலு, முடி ஸ்டைலு எல்லாமே அப்படி காட்டி கொடுக்கும். இது பார்த்த உடனே ஓஹோ இவர் இந்த ஆள் போல இருக்குது அப்படின்னு நாமளே என்ன பண்ணிடுவோம், முடிவு பண்ணிடுவோம். ஆனா நானும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஒருத்தர் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக ஒரு மனுஷனையும் நான் பார்க்கவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம முடிவு பண்ணிக்கணும், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிறோம், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறோம், ஆண்டவர் வந்தா நான் அவரோடு கூட போகணும் என்று நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஒண்ணு இல்லைங்க, ஒரு பேட்டியில இந்த மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு ஒரு பிரபலமான ஒரு மியூசிக் டைரக்டர், அவரை ஒருவர் பேட்டி காண்றார். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி? கடைசி கேள்வின்னு நினைக்கிறார், எனக்கு தெரியல. அந்த செய்தி மட்டும் நான் பார்த்தேன். அந்த பேட்டியாளர் அவரிடம் பார்த்து கேட்கிறார், கடைசியாக உங்களிடத்துல ஒரு கேள்வி, நீங்க இந்த உலகத்துல யாரை பார்க்க விரும்புகிறீர்கள்? யார நீங்க பார்க்கணும்னு ஆசை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அவர் யோசிக்கவே இல்லைங்க. யார்? அந்த ஏஆர் ரஹ்மான் யோசிக்கவே இல்லை. அடுத்த நொடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்றாங்க. அப்படி அது உண்மையானால் நான் அவரை பார்க்க வேண்டும். இப்படியே சொல்றாருங்க, நான் அவரை பார்க்க வேண்டும். ஆனா அவர் யாரு? அவர் ஒரு அவர் ஒரு வேறு நம்பிக்கை உள்ளவர். ஆனா அவர் சொல்றாரு, நான் வருவார்னு சொல்றாங்க, அது உண்மையா எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி அவர் வருவாரானால் அவரை நான் பார்க்க விரும்புகிறேன் என்ற அந்த செய்தியை அவர் சொல்லுகிறார். இப்ப பாருங்கள், உலகத்துல இப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆனால் அவரை முழு இரட்சகராக, சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை கேட்டு வாரம் கேட்டு அவரை போல வாழணும் அப்படின்னு நாம யாருமே நினைக்கிறது இல்லை என்பது மிகவும் வருத்தமான ஒன்று. தயவு செய்து இந்த 7 தன்மைகளை நாம் இப்ப பார்க்க போறோம். இந்த 7 தன்மைகள் என்னுடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. நான் அதை, உம்முடைய தன்மைகளை நான் அப்படியே உள்வாங்கி நான் அதை பிரதிபலிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில நான் அதை வெளிப்படுத்த வேண்டும், மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்ற
ஒரு உள்ளுணர்வு நமக்கு இன்றைக்கு நிச்சயமாக ஏற்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசியுங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனம். இரண்டாவது அதிகாரம் 7வது வசனம். பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னடையிலே கிடத்தி இருக்க. ஆமா, ஹல்லேலூயா. இது எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால், நான் சொல்றது புரியுதா? இது எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால், நல்லா ஒரு விசேஷத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் பிறப்பார் என்பது முன்னறிவிக்கப்பட்ட செய்தியா இல்லையா? ஆமென். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? குறைஞ்சது ஒரு 700 வருஷம், 1000 வருஷம் கூட வச்சுக்கலாம். பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 700 வருஷம், 500 வருஷம், 600 வருஷம், 700 வருஷம், 1000 வருஷம் கூட இருக்கும். அவ்வளவு காலத்துக்கு முன்பாகவே பல தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் பிறக்க போறார் அப்படின்னு முன்னாடியே அறிவிச்சாங்க. நான் சொல்றது புரியுதா? அவர் பிறக்க போகிறார் என்பது எல்லாருக்கும் தெரிந்த செய்தி, உலகத்துக்கு தெரிந்த செய்தி. இப்ப அவர் பிறக்க போறார்னு தெரிஞ்ச செய்தி கிடைச்ச பிறகும் அவருக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தணும்னு யாருக்காவது தோணுச்சா? தோணல. அங்க வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்குமா? போதும் போதும். சத்திரத்துல இடம் இல்ல என்கிற ஒரு சூழல் வருகிறது. ஆகவே அந்த சத்திரக்காரன் என்ன சொல்லுகிறான்? அப்பா, இங்க ஃபுல்லா இடம் இல்ல, இங்க எல்லா அறைகளும் ஃபுல் ஆயிடுச்சு, எங்கேயுமே இடம் கிடையாது. இந்த வாசல் இருக்கு தெரியுமா? அது வாசல், போறவங்க வர்றவங்களுக்கான இடம், அதுக்கு தான் அது முன்னணைன்னு பேரு. அந்த வாசல் மட்டும்தான் இப்ப இடம் இருக்கு. நீ வேணா அங்க கடத்திக்க. நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? அங்க வேணா கடத்தி. ஏன்னா அந்த இடம் போற வர அந்த இடத்துல யாரும் போய் உட்கார மாட்டாங்க. இப்ப ட்ரெயின்ல எல்லாம் ஏறுவோம், கேட்டுக்கிட்டே நிப்பான். டேய் வாசல்ரா, வழியை விட்டு நீங்க ஒதுங்க கூடாதா அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? அது போன்ற ஒரு இடத்துல இவர் என்ன பண்ணாங்களா? கிடத்தினார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவர் தன்னுடைய பிறப்பின் மூலமாக நமக்கு இந்த செய்தியை சொல்ல வருகிறார் என்றால் தாழ்மையை நமக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய தன்மையின் முதல் தன்மை, நமக்கு அவர் பிறப்பிலே வெளிப்பட்ட ஒரு தன்மை தாழ்மை. ஹல்லேலூயா. இப்ப நம்ம வீட்டுல இப்ப நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு தெரியும். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் பண்ணிருப்பீங்க? ரைட்டா? எந்த ஹாஸ்பிட்டல் முடிவு பண்ணிருப்பீங்க? எந்த டாக்டர்? அந்த குழந்தை வீட்டுக்கு எப்படி கூட்டின்னு வர்றது? அந்த குழந்தைய எப்படி கடத்துறது? அதுக்கு பாதுகாப்பு என்னென்னலாம் செய்யணும்? செய்வோமா செய்யலையா? செய்யறோம். ஆனா இவருக்கு அது மாதிரி எதுவுமே இல்லை. ஆகவே அவர் ஏன் இல்லை அப்படின்னா, அவர் என்ன நமக்கு வெளிப்படுத்த வருகிறார் என்றால், நான் பிறப்பின் மூலமாக ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்ன செய்தி? தாழ்மை. நான் பெரிய ராஜா, நான் சர்வலோக அதிபதி. சர்வலோக அதிபதிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா? சர்வலோக அதிபதிக்கு ஒரு பெரிய அரண்மனை, அதுல ஆயிரக்கணக்கான
உத்தியோகஸ்தர்கள், பராமரிக்கிறவர்கள் புடைசூழ அவர் பாதுகாப்பா இருக்கணும். ஆனா நான் அவ்வளவு பெரிய அதிபதியா இருந்தாலும் எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு எதுவும் கூடாது. நான் கந்த துணியில குளிரில நான் தரையில கடத்தப்பட வேண்டும். அப்படின்னா என்ன பொருள்? தாழ்மை. தன்னை தரை மட்டும் தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த தரை மட்டும் தாழ்த்தின அந்த அடிப்படை தான் அவர் தன்னுடைய தன்மையில முதற் தன்மையாக பிறப்பின் மூலமாக வெளிப்படுத்தின ஒரு உள்ளார்ந்த ஒரு மகத்துவமான தன்மைகளில் ஒன்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் எப்படி இருக்கிறோம்? தாழ்மை நமக்கு இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை காணப்படுகிறதா? நான் தாழ்மையோடு என்னுடைய வாழ்க்கையை பயணத்தை நான் ஆரம்பித்திருக்கிறேனா அல்லது நடத்தி கொண்டிருக்கிறேனா? நான் என்ன சொல்றேன்? நான் யார் தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? என்னது? என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? பேக்ரவுண்ட் என்ன தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? ஆனா என் பேக்ரவுண்டை பத்தி நம்ம என்ன பண்றோம்? என் பேக்ரவுண்ட் இது தெரியுமா? நான் யாரு? ஆனா ஆண்டவர் சர்வலோகத்துக்கு அதிபதி. ஆனா அவர் என்ன சொல்ல? எனக்கு பேக்ரவுண்ட் இல்லப்பா, ஒண்ணுமே கிடையாதுப்பா, நீ தரையில கடத்திரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இவ்வளவு பெரிய உன்னதமான தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த முதற் பாடம் தாழ்மை. சரி, இரண்டாவது, நாற்பத்தி 6வது வசனத்தை வாசிங்க. அதே லூக்கா அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுவதை கேட்கவும். வினவுதல் என்ன பொருள்? கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்டார். வெரி குட். கேள்வி கேட்கிறார். எந்த வயசுல கேள்வி கேட்டார்? 12. 42வது வசனம். சீக்கிரமா. ரைட். 12 வயசுல என்னன்னு கேட்கிறாரு? கேள்வி கேட்டார். யாரை கேள்வி கேட்டாரு? யாரை கேள்வி கேட்டார்? போதகர்களை கேட்டார். போதகர் என்பவர் யார்? பெரிய படிப்பாளிகள், மெத்த படித்தவர்கள், படித்தது மாத்திரமல்ல அனுபவசாலிகள். அல்லேலூயா. அப்போ அனுபவசாலிகளை, மெத்த படித்தவர்களை யார் கேள்வி கேட்கிறது? யார் கேள்வி கேட்கிறது? ஐயோ, யார் கேள்வி கேட்கிறது? ஏசப்பா கேள்வி கேட்கிறாரு. என்ன வயசுல கேள்வி கேட்கிறாரு? 12 வயசுல கேள்வி கேட்கிறார். அப்போ 12 வயசுல அவர் கேள்வி கேட்கிற முடியும்னா அவரு வேதத்தை அறிஞ்சிருந்தா தானே கேட்க முடியும், இல்லையா? வேற யாரும் கேட்கலங்க, அவர் போதகர் தான் கேட்டாரு. போதகர் என்ன எடுப்பாங்க? பைபிள்ல இருந்து தான் பேசுவாங்க, பைபிள் சத்தியத்தை தான் பேசுவாங்க. அந்த சத்தியத்தை கேள்வி கேட்கிறார். எப்ப கேட்கிறார்? 12 வயசுல கேட்கிறார். 12 வயசுல அவர் கேட்கிறார்னா அந்த பிள்ளை வேதத்தை அறிந்திருக்குமா, அறிந்திருக்காதா? அறிந்திருக்கும். ரைட்டா? அப்ப எந்த வயசுல இருந்து அவர் அறிஞ்சிருக்கணும்? ஒரே வருஷத்துல படிச்சு முடிச்சிட முடியுமா வேதத்தை? எத்தனை வயசுல, எத்தனை வருஷம் வேணும் குறைஞ்சது? ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் வேணும்? ஒரு குழந்தை, நான் சொல்றது புரியுதாம்மா? நீங்க என்ன மறைச்சு பாக்குறீங்களே, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் சொல்றது புரியுதா? 12 வயசுல கேள்வி கேட்டாரா? யாரை கேள்வி கேட்டாரு? போதகர்களை கேள்வி கேட்கிறார். போதகர்களை கேள்வி கேட்டா அவர் பைபிள் படிச்சிருக்கணுமா வேண்டாமா? படிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஒரு தெளிவில்லாம கேட்க முடியாது. வெரி குட். அப்ப 5 வயசுனா 5 வருஷம் உங்க கணக்கு. என்ன வயசுல வந்து படிக்கணும்? அவர் எந்த வயசுல இருந்து படிக்கணும்?
வெரி குட். 6 வயசுல இருந்து படிச்சாரு. 6 வயசு. உங்க குழந்தைக்கு எத்தனை வயசுமா? 3 வயசு. இன்னும் 3 வயசுல ரெடி பண்ணிடுங்க. ரைட்டா? சரி. ஆனா நாம அதை கண்டுக்கிறதே இல்லை. ஒரு சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, சிறு குழந்தைகளுக்கு தான் மூளை வளரும், விருத்தி அடையும். அப்ப அவங்க கத்துக்கிற காரியங்கள் பசு மரத்தாணி போல பதியும். சொல்றாங்களா இல்லையா? படிச்சிருக்கிறீங்களா இல்லையா? பசு மரத்துல அடிக்கப்பட்ட ஆணி போல இருக்கும் அப்படின்னு சயின்ஸ் அப்படிதான் சொல்லுது. அப்ப சின்ன வயசுல இருந்தே கற்றுக் கொடுக்கணும். குழந்தைக்கு என்ன பண்ணணும்? ஆலயத்திற்கு வரும்போது நாம போறது ஆலயம், தேவனை தரிசிக்க போறோம். 3 வயசுல சொல்லலாம், தப்பு கிடையாது. அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். சொன்னா கேட்டுக்குவாங்க ஒரு முறைக்கு. ஆனா குழந்தைக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஆனா கற்றுக்கணும். கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி தன்மையில நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்ப அதுதான் அந்த தன்மையின் நாம வெளிப்படுத்த வேண்டிய ஒரு விசேஷம். அப்ப ஆண்டவருக்கு இருந்த ஒரு தன்மை என்ன என்றால், வாசிங்க 40ஆம் வசனம். அதுலயே பிள்ளை வளர்ந்து, பாத்தீங்களா? பிள்ளை வளரும்போது இப்ப 12 வயசு ஆவறதுக்கு முன்னாடி என்ன ஆகுது? ஆவியிலே பலன் கொள்ளுது. அப்புறம் ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபையில. இது எப்ப ஆரம்பிக்கணும்? எப்ப ஆரம்பிக்கணும்? சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிக்கணும். ஆனா நம்ம வழக்கம் அதுவா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. இப்ப எவ்வளவு பெரிய தப்பு செய்யணும் தெரியுமா? எனக்கு இன்னொரு முக்கியமான விசேஷத்தை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசை. 2 காரியத்தை உங்களுக்கு சொல்லணும். என்ன என்றால், ஒன்று, பரிசுத்த ஆவியானவரை நான் பெறுவது எப்படி? வெறுமனே பரிசுத்த ஆவியானவரே இறங்கும் 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 இல்ல, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இப்ப பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார், இறங்க மாட்டார்னு சொல்லல, நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இறங்க மாட்டார் அன்று இல்லை. அதாவது எல்லாருக்கும் ஒருத்தன் 5 வயசுலயே கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியும். தெரியுமா? சின்ன பிள்ளைங்களுக்கு 5 வயசு பையன், அவனுக்கு பேசவே வராது, நடக்கவே தெரியாது, ஆனா கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுவான். அது எக்ஸெப்ஷனல் கேஸ். நான் சொல்றது எக்ஸெப்ஷனல் கேஸ்னா தெரியுமா? எக்ஸெப்ஷனல் கேஸ்னா என்ன? கொஞ்சம் கொஞ்சம் ஒன்னு இருப்பா. 1,00,000 பேர்ல ஒருத்தருக்கு அந்த தன்மை இருக்கும். 1,00,000 பேர்ல, ஒரு 10,000 பேர்ல, 20,000 பேர்ல, 30,000 பேர்ல ஒருத்தர் அப்படி இருப்பார். ஆனா எல்லாரும் அப்படி இருக்கணும்னு சட்டம் இருக்கா? எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு யாருக்காவது சொல்லுவாங்களா? இல்லவே இல்லை. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, அவருக்கு வந்துச்சு இல்ல, எனக்கும் பரிசுத்த ஆவின்னு வந்துடும் நினைக்கிறோமா இல்லையா? அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? 1000 பேர்ல இருக்குங்க, 10,000 பேர்ல ஒருத்தருக்கு இருக்குங்க, அது அப்படியே ஜஸ்ட் லைக் தட் வரும். ஆனா எல்லாருக்கும் அப்படி வரும் அப்படின்னு கிடையாது. ஆனா பரிசுத்த வேதாகமும் பரிசுத்த ஆவியானவரை பெறுவது எப்படின்னு சொல்லி இருக்கு. ரைட்டா? அப்ப 1,00,000 ஒருத்தருக்கு அப்படி வரலாம், மீதி பேர் இருக்கவங்களுக்கு இந்த தன்மை தான் உண்டாகும். நாம பிராக்டிஸ் பண்ணாதான் வரும். என்ன பிராக்டிஸ்? அது பரிசுத்த வேதாகம் நமக்கு போதிக்கிறது. இன்னொரு விசேஷம், இதெல்லாம் இன்னொரு நாளைக்கு நீங்க எல்லாம் என்னை கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னொரு விசேஷம், அந்நிய பாஷை. அந்நிய பாஷையை நாம என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷை வந்துடணும் அப்படின்னு ஒரு தவறான போதனை நமக்குள்ளே இருக்கு. மகா தவறு. எப்படி தவறுன்னு சொல்றேன் கேளுங்க. அந்நிய பாஷை, அந்த பதத்திலேயே அந்த வார்த்தை இருக்கு. அந்நிய பாஷைனா என்ன பொருள்? அந்நிய பாஷை என்றால் என்ன பொருள்? யதார்த்தமா சொல்லுங்க. அந்நிய பாஷை யதார்த்தமா சொல்லுங்க. அந்நிய பாஷை. இப்ப நாமெல்லாம், நம்ம தாய்மொழி என்னது? தமிழ். நம்ம தாய்மொழி தமிழ்.
ஹிந்தி பாஷை அது அந்நிய பாஷை. புரியுதா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க. தவறாக இது போன்ற காரியங்களில ஈடுபடாது. யாரும் எதுவும் சொல்லட்டும், இதெல்லாம் சத்தியங்க, சத்தியம் உள்ள இருக்கு. நான் வேணா இதெல்லாம் டைம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க கூப்பிட்டீங்கன்னா எப்ப வேணாலும் நான் தயாரா இருக்கிறேன், எப்ப வேணாலும் உங்களோட கூட. நான் ஏற்கனவே ஒரு முறை நீங்க தான் இருந்தீங்க இல்லைங்களாம்மா, உங்களுக்கு எல்லாம் பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க உடனே என்ன, நீங்க ஐயா நான் ஸ்பான்சர் பண்றேன் பண்ணிட்டு இவ்வளவு நாள் ஆச்சு, யாரும் கூப்பிடவே இல்லை. ரைட், இல்லம்மா இல்ல அது ஓகே, அது சமய சந்தர்ப்பங்கள் ஏதோ என்னென்னமோ நடக்கும், அது நம்ம உள்ள போல இப்ப. ரைட்டா? அப்ப அந்நிய பாஷை என்பது அது ஒரு பாஷை, இல்லாத பாஷை கிடையவே கிடையாது. என்ன பாஷை உலகத்துல கிட்டத்தட்ட 7500 பாஷைகள் இருக்கு. நான் சொல்றது புரியுதா? உலகத்துல இந்தியாவிலே அவ்வளவு இருக்கு, இன்னும் உலகத்துல இன்னும் அதிகமா இருக்கு. அவ்வளவு நமக்கு என்ன பாஷை? அந்நிய பாஷை. ஏன்னா நமக்கு தாய்மொழி தான் தெரியும், நமக்கு தாய்மொழி தமிழ். எனக்கு தாய்மொழி ஹிந்தியா இருந்தா எனக்கு தமிழ் அந்நிய பாஷை. எனக்கு ஆங்கிலம் என்னுடைய தாய்மொழியா இருந்தா தமிழ் எனக்கு அந்நிய பாஷை. ரைட்டா? இன்னொரு உண்மையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னும் அதுக்குள்ள டீப்பா போல ஒரு உண்மையை மட்டும் சொல்றேன். சவுலா இருக்கிறார் இல்லையா? முதல்ல சவுலா இருந்து தானே பவுல் ஆனாரு. இப்ப சவுல் தமஸ்குவுக்கு போகிறார். ஏன் போனாருன்னு தெரியுமா? ஏன் போனாரு? கரெக்ட், சொல்லுங்க. அதுக்கு தானே போறாரு. ரைட். அவர் போயிட்டு இருக்கிறார், பாதையில போயிட்டு இருக்கிறார், தமஸ்குக்கு போயிட்டு இருக்கிறார். இந்த காரியத்துக்காக போறாரு. ஆசாரியர்கிட்ட, பிரதான ஆசாரியர்கிட்ட லெட்டர் எல்லாம் வாங்கிட்டு அவங்களெல்லாம் ஆண்டவரை பின்பற்றுறாங்க, அவங்க துரோகம் பண்றாங்க, அவங்களை அடிக்கிறதுக்காக அவங்களை கட்டி சிறையில போடுறதுக்காக இவர் போறார். போற வழியில ஆண்டவர் அவரை சந்திக்கிறாரா? சந்திச்சார். சந்திச்ச போது என்ன பாஷையில பேசினார்? யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ஆனால் பரிசுத்த வேதாகமம் அதை அழகாக பதிவு செய்திருக்கிறது. வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 26:14. என்ன பாஷை? எபிரேய பாஷை. புரிஞ்சுக்கொள்ளுங்க. பரிசுத்த வேதாகவும் அழகாக இன்னைக்கு அந்நிய பாஷைன்னு சொல்லி புரட்டு காரியங்களை செய்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அவர் எந்த பாஷையில, இப்ப நான் கேட்கிறேன், அப்ப ஆண்டவர் எங்க இருக்காரு தெரியுமா? அப்ப ஆண்டவர் எங்க இருந்தாரு? சவுலோட பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் பேசும்போது அவர் எங்க இருக்கிறாரு? பாத்தீங்களா? எங்க அங்கேயே எப்படிமா இருக்க முடியும்? என்னமா இது அநியாயமா இருக்குது. அவர் அங்க இல்லம்மா, அவர் பரலோகத்துல இருக்கிறார். ஆண்டவர் உயிர் தெழுந்து பரமேறி போயிட்டாரா? அதுக்கப்புறம் தானே பவுல் எல்லாம் உள்ள வந்தது. ஸ்தேவான் இவங்க எல்லாம் அதுக்கப்புறம் வந்தவங்க தானே. பவுல் அதுக்கப்புறம் வந்தாள். ரைட்டா? அப்போ ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்துல இருக்கிறார். இப்ப பரலோகத்துல இருக்கிற பேசுறது நாம என்னன்றோம்? அந்நிய பாஷையை பரலோக பாஷைன்னு சொல்றோமா இல்லையா? பரலோக பாஷைன்னு சொல்றோமா இல்லையா? சொல்றோம். இப்ப ஆண்டவர் பரலோகத்துல இருக்கிறாரு. பரலோகத்துல எந்த பாஷையில பேசி இருக்கணும்? எந்த பாஷையில பேசி இருக்கணும்? அந்நிய பாஷையில தான் பேசி இருக்கணும், பரலோக பாஷையில பேசி இருக்கணும். கரெக்டா சொல்லணும்னா
பரலோக பாஷையில தான் யார்கிட்ட பேசியிருக்கணும்? சவுல் கிட்ட பேசியிருக்கணும். சவுலுக்கு நிறைய பாஷை தெரியும், ஏன்னா அவன் பெரிய படிப்பாளி. தெரியுமா உங்களுக்கு? பெரிய படிப்பாளியா இல்லையா? பெரிய படிப்பாளி, மெத்த படித்தவன். கரெக்டா? ரைட்டா? உண்மைதானே? அப்போ மெத்த படிச்சவனுக்கு நிறைய பாஷை தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப ஆண்டவர் ஏதோ ஒரு பாஷையில பேசிருக்கணும், இல்ல பரலோக பாஷையில பேசிருக்கணுமா இல்லையா? அந்த பாஷை அவனுக்கு புரியுமா புரியாதா? புரிஞ்சிருக்கும். எதுக்கு எபிரேயர்னு போட்டுக்கிறாங்க இங்க? எபிரேய பாஷையில தான் ஆண்டவர் சவுல் கூட பேசுறாரு. எந்த பாஷையில பேசினாரு? எபிரேய பாஷையில. இப்ப புரியுதா? அந்நிய பாஷை என்று புரட்டு காரியங்களை தயவு செய்து நீங்கள் பழக்கி கொள்ளாதீர்கள். இதுக்கான தெளிவான விளக்கத்தை நிச்சயமா நான் உங்களுக்கு தர முடியும். இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இன்னைக்கு அதுக்கு போயிட்டோம். இன்னைக்கு இதுவே மாறிடுச்சு நமக்கு டாபிக். வாசிங்க. அப்போஸ்தலர் 2:1 வாசிங்க. இரண்டாவது அதிகாரம் 1 தயவு செஞ்சு. என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சரிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவு போல அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரங்களின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்பதான் சப்ஜெக்ட் ஆரம்பிக்குது. நல்லா ஆவியானவர் என்ன பண்றாங்க? தந்தன் வரங்களினால அவர்கள் வேறு பாஷையில பேசினாங்க. வாசிங்க. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்திலும் இருந்து வந்து தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் அவரவர் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். ஒரு நிமிஷம். இப்ப இதுக்கு அர்த்தம் புரியுதா? 6வது வசனத்துக்கு அர்த்தம் புரியுதா? மறுபடியும் ஒரு முறை வாசிங்க 6ஆம் வசனத்தை. திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷை. அப்படின்னா என்ன பொருள்? அவங்களோட பாஷை. இப்ப நான் வந்து ராணிப்பேட்டையில இருந்து நான் எருசலேம்ல அந்த சமயத்துல இருக்கிறேன்னு வச்சுக்கங்க. நான் ராணிப்பேட்டையில இருந்து இந்த சந்தர்ப்பம் நடக்கும் போது நான் அங்க இருக்கிறேன். அவங்க பேசுறாங்க. நான் என்னன்னு சொல்றேன், என்னடா தமிழ்ல பேசுறாங்க. நான் சொல்றது புரியுதா? எனக்கு தமிழ் தான் தெரியும். அப்ப அதுதானே அந்த அர்த்தம். அந்த வசனத்தினுடைய அர்த்தம் அதுதானே. நல்ல தெளிவா புரியுதா? அந்த வசனத்தினுடைய அர்த்தம் அதுதானே. தங்கள் பாஷையில் அவர்கள் பேசுகிறதை நாம் கேட்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா என்ன பொருள்? நான் ராணிப்பேட்ல இருக்கிறேன், எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். நான் அந்த சமயத்துல எங்க இருக்கிறேன்? நான் எங்க இருக்கிறேன்? எருசலேமில் இருக்கிறேன். எருசலேமில் இந்த சம்பவம் நடக்கிறது. சீஷர்களுக்கு எந்த வண்டியில இருந்து? சரி. அந்த எருசலேம்ல இருக்கிறாங்க. இருக்கும்போது நான் என்ன சொல்வேன்? எப்படிடா தமிழ்ல பேசுறாங்க இவங்க அப்படின்னு தானே சொல்வேன் நானு. அப்ப அதுதான் தங்கள் பாஷைகளில் அவரவர் கேட்டபடினாலே
கலக்கமடைந்தார்கள். அடுத்தது, எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர்கள் அல்லவா இருக்க நம் அப்படி இருக்க நம்மிடத்தில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையில் இவர்கள் பேசுகிறதை கேட்கிறோமே. எப்படி எப்படி அத நல்லா முடிங்க. அத இல்ல புரியுதா? இப்ப புரியுதா? வசனம் புரியுதா? வசனம் புரிகிறதா? தயவு செய்து படிக்காதவங்க, பைபிளை படிக்காதவங்களை தான் வேற மாதிரி ஏமாத்தலாம். பைபிள் உங்க கையில இருக்கு, நான் வச்சுன்னு இல்ல, உங்க கையிலே இருக்கு. உங்க பைபிள்ல தான் நீங்க படிக்கிறீங்க. அப்போ வசனம் இதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அடுத்தது வாசிங்க. பார்த்தரும் பார்த்தரும் என்றா அது ஒரு பகுதி, அது ஒரு தேசம். அடுத்தது மேதரும், அது ஒரு பகுதி. அடுத்தது மெசபத்தோமியரும், கப்பதோக்கியா, பெத்து, ஆசியா, பிரிகியா, பிப்பிலியா, எகிப்து தேசங்களும் சிரேனா பட்டணத்திற்கு சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் அங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்க தமிழரும் கிரேக்கரும் அரபி தேச அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், அந்நிய பாஷை என்பது இதுதான். அந்நிய பாஷை என்பது வேற ஒரு வார்த்தை இல்லை, வேற ஒரு பாஷை இல்லை. இது 7000 பாஷையில ஒண்ணு. எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். ஆங்கிலம் எனக்கு தெரிந்தால் அது எனக்கு அந்நிய பாஷை. எனக்கு இந்தி தெரிந்தால் எனக்கு அந்நிய பாஷை. எனக்கு தெலுங்கு தெரிஞ்சா அது எனக்கு அந்நிய பாஷை. மலையாளம் தெரிஞ்சா அது எனக்கு அந்நிய பாஷை. இது ஒரு வரம். எது வரம்? அந்நிய பாஷை என்பது வரம், இல்லைன்னு சொல்லல. அதுக்கான விளக்கத்தை இன்னொரு நாளைக்கு நான் இன்னும் அது டீப்பா போகணும், பெரிய சப்ஜெக்ட் போகணும். ஆனால் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர வேண்டும், வளர வேண்டும். அப்படி வளர வேண்டுமானால் சரியான பாதையில சரியாக பயணித்தால் மட்டுமே நாம் நேராக போக முடியும். ஆண்டவரே சொல்றாரு, நீ வலது புறமோ இடது புறமோ, வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30:21. வலது புறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே உங்கள் காதுகள் கேட்கும். புரியுமா? அப்ப ஆண்டவர் நம் பக்கத்துல நின்னுகிட்டு நமக்கு சொல்லுவார், இதா வழி, இதுல நட சொல்லுவார். நான் கேட்காம சில நேரங்களை விழுறுத்தான். இப்ப நான் மாட்டிக்கின பத்தியா, அதான் எனக்கு சொல்லி இருப்பாரு.
நான் அதுவும் சொல்றேன் கேளுங்க. வண்டி என்ன பண்ணிட்டேன், இப்ப கொஞ்சம் கிறுக்குனுச்சு. நான் வந்து ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே இறங்கிட்டேன். வண்டி ஆன்லயே இருக்கு. நான் இப்ப கிளட்ச விட்டா என்ன ஆகும், ஜெர்க் கொடுக்கும். ஜெர்க் கொடுத்தா ஆஃப் ஆகும். இந்த யோசனை கூட எனக்கு இல்லை. கிறுக்குனுச்சு. நான் உடனே ஹேண்ட் பிரேக் போட்டேன். இது ஆண்டவர் உணர்த்தினார். ஆனா நான் சரியா பயணிச்சேனா பயணிக்கல. உடனே என்ன பண்ணிட்டேன், அவசரப்பட்டு பதட்டம் ஆயிட்டு அப்படியே வண்டி விட்டு இறங்கின பாருங்க. கிளட்ச் விட்டோன்னே வண்டி கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு. அதுலதான் இவ்வளவு கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. இல்லைன்னா கண்டிப்பா ஆயிருக்காது. கண்டிப்பா ஆயிருக்காது. டச் ஆயிடுச்சு. ஆனா கொஞ்சம் தப்பிச்சிருக்கிறோம். ஆனா நான் கிளட்ச் அப்படியே விட்டுட்டேன் பாருங்க. முன்னாடி போய் இடிக்கும் இல்லையா, வண்டி முன்னாடி போய் இடிக்கும் இல்லையா, அப்படி போயிடுச்சு. கொஞ்சம் முன்னாடி போயிட்டவோ கொஞ்சம் கூடுதலா ஸ்கிராட்ச் வந்துருச்சு. இதுதான் உண்மை. அப்ப ஆண்டவருடைய சத்தத்தை நான் கவனமா கேட்கணும். வெறும் சத்தம் மாத்திரம் இல்ல, அவர் அதை என்ன பண்ணிருக்கிறாரு, நமக்கு வார்த்தையாக போதனையாக கொடுத்திருக்கிறார். நம்முடைய கருத்திலே இருக்கு. எனக்கு டவுட்னா என்ன பண்ணணும், இதை தான் பார்க்கணும். புரட்டி பார்த்து தேடி பார்த்து உங்கள் வார்த்தைகளை என்ன பண்ணணும், தேடி வாசியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க. அதே 34:16. இல்லம்மா, 34:16. ஏசாயா 34:16. கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது. இவைகளில் ஜோடி இல்லாமல் இராது. என்னுடைய வாய் இதை சொல்லிட்டு என்னுடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அவரும் போதுமா, நான் சொன்ன வசனத்தை மட்டும் வாசிக்கணும். சரியா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க. எனக்கு எல்லாம் தெரியும்னு தயவு செஞ்சு யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, நினைக்கவே கூடாது. எனக்கு தெரியாதது ஏராளம் இருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும், நான் தேடி வாசிக்கணும், உட்கார்ந்து வாசிக்கணும், வேதத்தை கையில் எடுக்கணும். அப்போ வேதத்தை நான் வாசிக்க 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 எனக்கு தெளிவு பிறக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப சீக்கிரமா போலாம், நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். தயவு செஞ்சு உங்களிடத்துல அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் இப்ப நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். இப்ப வாசிங்க 2வது அதிகாரம். இப்ப நான் அந்த வார்த்தை சொன்னேன் இல்லையா, அப்போ ஞானம் ஆண்டவரிடத்துல இருந்துச்சா? ஹல்லேலூயா. 40 என்ன சொல்லுது, அவரிடத்துல ஞானம் இருந்தது என்று சொல்லுகிறது. இது 2வது தன்மை. நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா, கர்த்தருக்கு பயப்படுதலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எனக்கு ஞானம் வரணும், நான் என்ன பண்ணணும், கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படணும். 10ஓட 11 அவரை சேர்த்து வச்சு அவருக்கு பயப்படக்கூடாது. புரியுதா? புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அது ஒரு தன்மை. அந்த தன்மையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? யாருக்கு? கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படும். ரைட்டா? இப்ப வாசிங்க 3வது 51வது வசனத்தை வாசிங்க. அதுலயே 2:51. இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ இல்லமா 51மா பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தார்? பெற்றோருக்கு. அப்போ இயேசுவின் தன்மை என்ன? கீழ்ப்படிதல். யாருக்கு கீழ்ப்படிதல் இருந்துச்சு? யாருக்கு? யார் கீழ்ப்படிஞ்சிருந்தது? ஏசப்பா. நான் கீழ்ப்படுகிறேனா? நானு கீழ்ப்படுகிறேனா? கீழ்ப்படுகிறேமா? யாருக்கு? வீட்டுல கீழ்ப்படுறியா?
கண்டிப்பா? நிஜமாவா? யாருக்கு? ஏசப்பா கீழ்ப்படியணும். நாம கீழ்ப்படிகிறோமா? சரி, நீங்க கீழ்ப்படிறீங்களாமா ஏசப்பாவுக்கு? இப்போ ஒரு சந்தேகத்தை தீர்த்துடலாமா? இப்போ ஒரு சந்தேகத்தை தீர்த்துலாம். ரைட்டா? இப்ப எல்லாரும் கீழ்ப்படிறீங்களா ஏசப்பாவுக்கு? ரைட்டா? நீங்க 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 எல்லாரும் பாஸ்டர் முதற்கொண்டு சரி வாசிங்க ஆதியாகமம். நீங்களே வந்து மாட்டிக்கினீங்க பாருங்க இப்போ. ஆதியாகமம் 22:2 வாசிங்கம்மா. உன் புத்திரனும் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ போய் அழைத்துக் கொண்டு போய் மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை என்ன பலியாக? தகன பலியாக பலியிடு என்றார். இப்ப நான் கேக்குறேன், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, தயவு செஞ்சு நிமிர்ந்து உட்கார்ந்து பதில் சொல்லுங்க. இந்த வார்த்தைய ஆண்டவர் உங்ககிட்ட சொன்னா, நான் சொல்றது பண்ணா, இந்த வார்த்தைய ஆண்டவர் உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? யோசிப்பீங்களா? யோசிப்பீங்க. வேற நீங்கம்மா, நீங்க சொல்லுங்க. என்ன அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, நீங்க மட்டும் வாசிங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச நல்ல புரிஞ்சுக்கொள்ளுங்க நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு போய் மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளின் ஒன்றில் மேல் அவனை என்ன பலியாக? தகன பலியாக பலியிடு என்றார். இந்த வார்த்தையை உங்ககிட்ட சொன்னா என்னமா பண்ணுவீங்க? இப்பதான் என்ன நீங்க நான் கீழ்படுகிறேன். ஏமா கீழ்படுதல என்னமா? உங்களுக்கு கீழ்படுதல என்னன்னு தெரியலமா? கீழ்படுதல என்னமா? வெளியே போமானா போயிடணும், உள்ள போமான வரணும், உட்காரணும், குதினா குதிச்சிடணும். ஐயா இது பல்லையா சொல்லக்கூடாது, அதுக்கு பேர் தான் கீழ்படுதலுங்க. அவர்கிட்டயே போய் ஏயா குதின்றீங்க, அது கிணறியா பாருங்க இடத்துல குதிக்க சொல்றீங்க இப்படின்னு சொன்னா, ஏமா நான் குதிக்க தானே சொன்னேன் அப்படின்னு கேட்பாரா? ஓ அப்படியாமா, சரி வந்துருன்னு சொல்லுவாரா? குதினா குதிச்சிடணும். நீங்க என்னன்றீங்க நான் யோசிப்பேன். இப்ப ஆண்டவர் வந்து உங்ககிட்ட இருந்து மா உன் பையனை பலியிட கொடுமானா, ஐயா நான் கொஞ்சம் எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் கேட்கணுங்க, ஊருக்கு போய்க்கிறாரு, போன் வேற இல்ல, எங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாரோ இப்படி எல்லாம் சொல்லிருந்தீங்கன்னா அது கீழ்படுதலா? அப்புறம் என்ன சொல்லுங்க இப்ப நான் கீழ்படுகிறேன்னு? இதெல்லாம் நான் கீழ்படுதல். ஆனா ஆபிரகாம் அது சொல்லல. இங்க பாருங்க வாசிங்க 11வது வசனத்தை வாசிங்க. அதுலயே அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டான். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செஞ்சிடாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன். போதுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் மேல கைய ஓங்கிட்டான்னு அர்த்தம். ஏன்னா அவர் அதான் சொல்றாரு, நீ கை போடாத, அவனுக்கு ஒண்ணும் செஞ்சிடாதேன்னு சொல்றாரு. ஆனா நாம என்னன்றோம்? நான் யோசிப்பேன்யா. புரிஞ்சு கொள்ளுங்கம்மா, புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. கடைசி காலம் இப்ப சொன்னாருல்ல,
ஆண்டவர் வரப்போறாருன்னு இப்ப நான் சொல்லுங்கிறேன், நான் யோசிப்பேன்னு. அப்ப எப்படி நான் பரலோகத்துக்கு போறது? அவரோட எப்படி பயணிக்கிறது? பயணிப்பேனா நான் பயணிப்பேனா? நிச்சயமா கிடையாது. கிராண்டட், நிச்சயமா முடியாது, நிச்சயமா முடியாது. இவ்வளவு விஷயம் இருக்குங்க, இவ்வளவு விசேஷம் இருக்கு. அப்போ நான் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறேன்னா, 1 மணி நேரம் வந்து சண்டேல போய் உட்கார்ந்துட்டு போயிடலாம், அடுத்த வேலையை பார்க்கலாம், இவ்வளவுதான் என்னோட ஆராதனை. ஆனால் ஓய்வு நாள் என்பது அப்படி அல்ல. ஓய்வு நாள் என்பது அப்படி அல்ல. வாசிங்க லேவியராகமம் 25வது அதிகாரம். எனக்கு என்னமோ இன்னும் போயினேக்குதே, எனக்கு பயமாகுதே, நீங்க அடிக்க போறீங்க போலங்குதே என்ன. வாசிங்க வாசிங்க லேவியராகமம் 25 3வது வசனத்துல இருந்து வாசிங்கம்மா. 6 வருஷம் உன் வயலை விதைக்கு, உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. 7ஆம் வருஷம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும். கர்த்தருக்கு ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்துக்கு இருக்க வேண்டும். அதில் உன் வேலையை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும் இருக்கவும். கிளை கழிக்காமலும் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. தேசத்துக்கு அது ஓய்வு வருஷமா இருக்க கடவுது. ரைட். இப்ப சொல்லுங்க, இப்ப என்னன்றார் தெரியுமா? இப்ப நம்ம சண்டேக்கே வர்றதுக்கு நம்ம யோசிக்கிறோம். சண்டே 7வது நாள் இல்லையா, ஓய்வு நாள் இல்லையா, 7வது நாள் ஓய்வு நாள். ஆனா அதை ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிறோம். ரைட், நம்ம அதுக்கு அந்த சப்ஜெக்ட் வேற நாளைக்கு போலாம். அது ஏன் 7வது நாள் 8வது நாள் வேற சப்ஜெக்ட். இப்ப நம்ம ஓய்வு நாள் எது? சண்டே தான் நமக்கு ஓய்வு நாள். நம்ம அதுல மாற்று கருத்து இல்லைன்னா எல்லாமே பண்ணிருக்கிறாங்க. அது அப்புறம் அது ஆண்டவர்கிட்ட நம்ம பேசி நம்ம தேர்த்துக்க வேண்டிய விஷயம், அது வேற ஒண்ணு இருக்கு, அது வேற விஷயம். இப்ப ஓய்வு நாள் இது, ரைட்டா? இப்ப ஓய்வு நாள்ல நான் வர்றதுக்கு யோசிக்கிறேன், ரைட்டா? எனக்கு வேற வேலை இருக்குது, எங்க ஹஸ்பண்ட் வேற வேலைக்கு போய்க்கிறார், வேற வேலைக்கு போய்க்கிறாரா? ரைட். இப்ப அதுல எவ்வளவு பெரிய உண்மை இருக்குதுன்னு பாத்துக்குங்க, எவ்வளவு பெரிய நம்ம தவறு செஞ்சு கொண்டிருக்கிறோம்னு பாத்துக்குங்க. நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, 7வது நாள் நீ என்ன பண்ற? விதைக்கவே கூடாதுன்றார். 7வது வருஷம், 7வது வருஷம் என்ன பண்ண சொல்றாரு? அப்ப நீ என்ன பண்ண கூடாது? விதைக்கவே கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. புரியுதா? கரெக்டாமா? கரெக்டா? ஹலோ, கேக்குதா? கரெக்டா? விதைக்கவே கூடாது, ஒண்ணும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரா? இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும். என்ன கேள்வி? ஏன் சொல்றாரு? எப்படி சமாளிக்க முடியும்னு ஒரு கேள்வி வரணுமா? இப்ப விதைச்சா தானே பயிராகும், பயிரானா தானே அதை அறுத்து நான் என்ன பண்ண முடியும்? சமைக்க முடியும், சாப்பிட முடியும். இப்ப 7வது வருஷம் விதைக்க கூடாதுன்றாரு, சொல்றாரா? இப்ப எனக்கு உள்ள கேள்வி என்ன? நான் எப்படிங்க குடும்பத்தை நடத்துறது? வருமா வராதா? வரணும். வாசிங்க 19வது வசனத்தை வாசிங்க. பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம்? நாங்கள் எதை விதைத்தாலும். ஐயோ, நல்ல, நீங்க சரியா வாசிங்கம்மா. எதையும் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு 7வது வருஷத்துல என்ன பண்ணாத? விதைக்காத, சேர்க்காத, அறுக்காத சொல்றாரா? இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க? நான் அறுக்கலனா சேர்க்கலனா நான் எப்படிங்க சாப்பிடுவேன் அப்படின்னு கேக்குறீங்களா? அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் 6ஆம் அனுக்கிரகத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3
3 வருஷத்தின் பலனை கொடுக்கும். புரியுதா? ஏன் 3 வருஷத்து பலனு? ஏன் 3 வருஷத்தின் பலனை கொடுப்பேன்றாரு? ஏன்னா 6வது வருஷம் 7வது வருஷம் நீங்க விதைக்காம இருக்கிறீங்க, அந்த வருஷத்துக்கான பலன். இப்ப விதைச்சதும் 8வது வருஷத்துல தான் விளையும். விளைஞ்ச ஒண்ணு அறுக்க முடியுமா? அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் இல்லையா? ஆகவே தான் 3 வருஷத்தின் பலனை 6ஆம் வருஷத்திலே கொடுப்பேன்றார். இப்ப நீங்க இழந்திருக்கிறீங்களா, சேர்த்திருக்கிறீங்களா? சேர்த்திருக்கிறீங்களா? ஐயா, நான் கேட்ட கேள்வியை புரிஞ்சுக்கங்கம்மா. நீங்க இப்ப ஆண்டவர் என்னன்றாரு, 7ஆம் வருஷத்துல நீ விதைக்காம இரு, அப்ப நான் என்ன பண்ணுவேன், 6ஆம் வருஷத்துல 3 வருஷத்துக்கு பலனை கொடுப்பேன்றாரு. நீ 7ஆம் வருஷத்துல விதைக்கலைன்னா தான் 6ஆம் வருஷத்துல பலனை கொடுப்பாரு. நான் 7ஆம் வருஷம் விதைப்பேன்னா கொடுப்பாரா? அப்ப இழந்திருக்கிறீங்களா? இழந்திருக்கிறீங்க, ஏராளமானதை இழந்திருக்கிறீங்க. புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஏராளமானதை இழந்திருக்கிறீங்க. ஏன்னா ஆண்டவர் இப்படி ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார்னா நீ என்ன பண்ணிருக்கணும், கீழ்படிஞ்சிருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், நான் அன்னைக்குதான் எனக்கு லேண்ட் விற்கணும், நான் முக்கியம், நான் போயிருக்கிறேன். லேண்ட் விற்க போனேன். ஆனா என்னாச்சு, ஆண்டவர் கொடுத்த பலனை நான் பார்க்கல. 7ஆம் வருஷம் நான் இங்க வந்திருந்தா தான் நான் அந்த பலனை பார்த்திருப்பேன். நான் வரல, நான் எப்படி பார்க்க முடியும்? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ 7ஆம் வருஷம் என்கிட்ட வந்து உட்கார்ப்பான், நான் உனக்கு ரகசியங்களை சொல்றேன், நீ எப்படி வாழணும்னு உனக்கு ரகசியத்தை சொல்றேன், நீ என்ன பண்ணணும் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நீ அப்படி நட, நீ ஒன்னும் கவலைப்படாத. யாத்திராகம் 14 வாசிங்க. அதேதான். அப்ப 7ஆம் வருஷத்துல இங்க வந்திருந்தா கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணிருப்பாரு. கர்த்தர் என்ன பண்ணிருப்பாரு, எனக்காக யுத்தம் பண்ணிருப்பாரு. இப்ப புரிஞ்சுதா? அப்ப கீழ்ப்படிதல் ஒரு தன்மை. ஆண்டவர் கீழ்ப்படிந்திருந்தார். யாருக்கு கீழ்ப்படிந்தார்? தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாசிங்க கடைசி, இன்னும் ஒரு 3 வேகமா முடிச்சிடலாம். 3 4 வருது, சீக்கிரமா முடிச்சிடலாம் வேகமா. அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் 10 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அடுத்த தன்மை என்ன? நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். தீமை செஞ்சவங்களுக்கு என்ன பண்ணாரு? நன்மையே செஞ்சார் என்பதை புரிந்து. இப்ப எத்தனை தன்மையை பார்த்தோம் நம்ம? 1. எத்தனை தன்மையை பார்த்தோம்? 4 பார்த்தோமா? 1 என்ன? தாழ்மை. 2 கீழ்ப்படிதல். 2 ஞானம். 3 கீழ்ப்படிதல். ரைட்டா? 4 நன்மை. 4 நன்மை செய்கிற தன்மை, நன்மை செய்கிறவர். 1 கீழ்ப்படிதல், 2 ஞானம், 3 கீழ்ப்படிதல், 4 நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். புரிந்து கொள்ளுங்கள். சரி, வாசிங்க ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53. வேகமா போறேன் 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை. அதே தாங்க. அப்படின்னா என்ன பொருள்? பொறுமை. அல்லேலூயா. என்னது? பொறுமை. ரொம்ப பொறுமை, ரொம்ப முக்கியம். அப்ப முதல்ல என்னது? ஃபர்ஸ்ட் ஐயா கேள்வி.
ஃபர்ஸ்ட் தாழ்மை, 2 ஞானம், ஞானம், 3 கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல், 4 நன்மை, நன்மை செய்கிறவராக. நன்மை செய்கிறவர், நன்மை இல்லம்மா, நன்மை செய்கிறவராக. எல்லாருக்கும் தீமை செஞ்சாலும் சரி, அவங்க எதிராளியா இருந்தாலும் சரி, நான் தீங்கு செய்கிறவா இருந்தா யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் நன்மை செய்கிற தன்மை அவரிடத்துல. ஐந்தாவது பொறுமை. எவ்வளவு நெருக்கம் வந்தாலும், யார் எவ்வளவு அடிச்சாலும் பொறுமையா, பரவாயில்ல, சரிப்பா, பரவாயில்ல, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, என்ன வேணா பண்ணு. ஆனா என் உயிரை மட்டும் என்ன பண்ண முடியாது, நீ எடுக்கவே முடியாது. உயிரை எடுக்கவே உன்னால முடியாது, நீ விட்டுரு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கிறியா எடுத்துக்கோ, போயிடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. பொறுமையா இருந்தார். ரைட்டா? 6வது இல்லம்மா, லூக்கா 23:34. 6வது வந்து லூக்கா 22:42. பிதா உமக்கு சித்தமானால், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாவம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் உம்முடைய சித்தத்தின்படி அல்ல. உம்முடைய சித்தத்தின்படி அல்ல. இல்லம்மா, நல்லா வாசிங்க. பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. சப்மிஷன், ஒப்படைப்புதல், முழுமையா சரண்டர். ஆண்டவர் இடத்துல, பிதாவின் இடத்துல முழுமையா சரண்டர். அப்ப என்ன இதனுடைய புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, ஆண்டவரை சிலுவையில் அறைய போறாங்க. ரைட்டா? நாளைக்கு சிலுவையில், காலையில சிலுவையில் அறைய போறாங்க. நைட்டு இத பத்தி பேசுறாரு. என்னன்னு சொல்றாரு? சிலுவையில் அறைய சாதாரண விஷயமா? ஊசி போடணும், நம்ம பசங்களுக்கு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன பண்றோம்? நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவாங்க? வாமா போலாம், இன்னைக்கே போயிடலாம், போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னுவாங்களா? ஐயோ, எனக்கு ஊசி வேணாம், ஊசி வேணாம், நான் இப்ப நல்லாயிட்டேன், எனக்கு ஜுரம் நல்லாயிடுச்சு, எனக்கு ஜுரம் நல்லாயிடுச்சு, ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் நல்லா இருக்கிறேன், தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடாத. நைட் எல்லாம் தூங்கவும் மாட்டான் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போறதுனால. ரைட்டா? இப்போ ஆண்டவர் அந்த சுச்சுவேஷன் இருக்கிறாரு. இப்ப சிலுவையில் அறைய போறாங்க, அவமானப்படுத்த போறாங்க, வாரினால் அடிக்க போறாங்க இல்லையா? எல்லாம் இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது கடினமானது, தயவு செஞ்சு இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கிடுங்க, ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம் இருந்தால் ஆக கடவுது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன? முழுமையா ஒப்படைக்கிறார். ஆனா நடந்துச்சா? என்ன நடந்துச்சு? அவர் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கல, பிதாவின் சித்தத்தின்படி தான் நடந்துச்சு. இவர் வேண்டுதல் செஞ்சாரா? எனக்கு இந்த பாத்திரம் நீங்கணும்னு சொன்னாரா? நீங்கிச்சா? இல்ல. இப்ப நமக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தா நாம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரை பார்த்து, நீ கடவுளே இல்லைன்னு சொல்லணுமா இல்லையா? நான் இவ்வளோ கஷ்டத்துல உங்களை கூப்பிடுறேன், நீங்க பேசாம இருந்தா என்ன பொருள்? அப்ப நீ கடவுள் இல்லை சொல்றமா இல்லையா? ஆனா இவர் சொல்லல. என்னன்றாரு? சரிங்க, அது என்னுடைய சித்தம், உங்களுடைய சித்தம் இல்லை, அதனால இது நடக்குது, பரவாயில்ல, ரைட், ஓகே. சப்மிஷன், ஒப்படைத்தல். இது எத்தனாவது தன்மை? 6வது தன்மை. 7வது தன்மையை வாசிங்க. 23:34. இல்லம்மா 23:34. அப்பொழுது இயேசு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அப்படின்னா என்ன பொருள்? மன்னிக்கிற தன்மை. ரைட்டா? நாம என்னவா இருக்கிறோம்? செத்தாலும் உன் முகத்துல முழிக்க மாட்டேன் சொல்றமா இல்லையா? செத்தாலும் இந்த வீட்டு வாசப்படியில
நான் என் காலை வைக்க மாட்டேன். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்ல, மன்னித்தார். யாரையெல்லாம் மன்னித்தார்? அவரை அறைந்தவர்களை, அவரை துன்பப்படுத்தினவர்களை, அவரை அவமானப்படுத்தினவர்களை, அவரை வேதனைப்படுத்தினவர்களை, அவர் சட்டையை எடுத்துக்கொண்டவர்களை, ஆணி அடிச்சவங்களை எல்லாரையும் மன்னிச்சார். பாவங்களை செய்கிறவர்களை மன்னித்தார். அல்லேலூயா. எத்தனை தன்மை! எழுந்து நில்லுங்க, ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. ஆண்டவருடைய தன்மைகளை சொல்லுங்க. நம்பர் 1 தாழ்மை, நம்பர் 2 ஞானம், 3 கீழ்ப்படிதல், 4 நன்மை செய்கிறவராய், எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராய், 5 என்னது? பொறுமை, 6 ஒப்படைத்தல், சப்மிஷன், ஒப்படைத்தல். உம்முடைய சித்த ஆண்டவரே, நீ என்ன செஞ்சாலும் சரி, நான் எல்லாத்துக்கும் ஓகே. என்னை அடிச்சாலும் சரி, என்னை கைவிட்டாலும் சரி, ஆனா உம்மை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், போவே மாட்டேன். ஆனால் இந்த தன்மை என்னிடத்தில் இருந்திருந்தால் இந்த சபை என்னவாயிருக்கும்? வளர்ந்திருக்கும், விருத்தி அடைந்திருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்? ஆண்டவர் என்னை கண்டுக்கல, நான் கூப்பிட்டா கேட்கல, என்னை பாஸ்டர் கவனிக்கல, என்னை பத்தி விசாரிக்கவே இல்லை, நான் வரமாட்டேன். ரைட்டா? 7வது மன்னிக்கிற தன்மை. நீ என்ன செஞ்சாலும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன்ப்பா, என்ன அதை மறந்துடவே என் ஞாபகமே கிடையாதுப்பா, நீ வா, தாராளமா வா, நான் மறந்துடவே நீ சொன்னாதான் எனக்கு ஞாபகமே வருது. அந்த தன்மை நமக்கு வேணும். ஒப்பு கொடுங்கள் பிரியமானவர்களே, தலைகளை தாழ்த்துங்கள். இதுதான் ஆண்டவரை நாம் பின்பற்றுகிற முறை. அவர் என்ன செஞ்சாரோ அதை நான் பண்ணணும். அதை பண்ணாம நானும் உலகத்தானாய் நான் வாழ்ந்து கொண்டிருந்தால் நான் ஆண்டவரை பின்பற்றுகிறவனாக இருக்கவே முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், தெளிவடையுங்கள், ஒப்படையுங்கள். தலைகளை தாழ்த்துங்கள், கண்களை மூடுங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட தீர்க்கமாக, தெளிவாக நான் என்ன செய்ய வேண்டும், வருகை சமீபம் பிரியமானவர்களே, சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். மிக மிக கடினமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் வெள்ளம், பூமி அதிர்ச்சி, நிலச்சரிவுகள், விமான விபத்துக்கள் ஏராளம் நடந்து கொண்டிருக்கிறது. உலகமே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. தத்தளிப்பில் பாத்திரமாக நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து ஆண்டவர் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், வேறு ஒருத்தரும் காப்பாற்ற முடியாது, ஒருவரும் கிடையாது. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் முழு உலகமோடு ஆராதிப்பே அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை